ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெய்லி விலாக் சேனல். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்து 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வரமிளகாய், சோம்பு, உப்பு, பூண்டு, ஊற வச்சு இந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை நம்ம அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதையும் அதில் மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ ஊற வச்ச புளியை நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட தேங்காய், தக்காளி, ஜீரகம் போட்டு அரைச்சி விழுது ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த புளி கரைசலில் குழம்புக்கு தேவையானதை நம்ம சேர்க்கலாம் வாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த அரைச்சி வச்ச விழுதையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருங்க. அதில் ஜீரகம், கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. ஏற்கனவே சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை, தக்காளி ரெடி செஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கரைசலை அதில் சேர்த்துடலாம். குழம்புல சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பச்சை வாசனைலாம் போகும். இந்த அளவு கொதி வந்தவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், உருண்டை சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுருக்கோம்ல, அந்த உருண்டைகளெல்லாம் எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுப்பை வச்சுட்டு இந்த உருண்டையெல்லாம் குட்டி குட்டியாக எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. அதில் குழம்புல எல்லா உருண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. வெந்துடும். நல்லா இப்போ குழம்பு வெந்துருச்சு. சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது. அதில் பருப்பு உருண்டை குழம்பு சேர்த்துடலாம். பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. சேர்த்துட்டு தொட்டுக்க அப்பளமும் வத்தலும் நான் பொரித்து வச்சுருக்கேன். போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.